டேய் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், நீ கவலையே படாத. இங்க பாரு, ஒழுங்கா பேசணும். என்ன பேசணும் சொல்லவே இல்லையே. அப்படித்தான் பேசணும். பேசி காட்டமா? பேச. எப்படியோ ஒண்ணு பேசி தொலை, ஆனா தமிழ்ல மட்டும் பேசுறாத. அப்பல ரஸ்னா நினைச்சிட்டு போறாங்கடா எல்லாரும். நினைச்சுன்னு போட்டோம். என்னப்பா இது ஜூஸ் கடை வச்சுக்கிறாங்க? என்னப்பா காலையில ரஸ்னா கடை வச்சுக்கிறீங்க? இத பார்த்தா அவனுக்கு ரஸ்னா கடை மாதிரி இருக்குதா? வேற என்ன கடை இது? ஜூஸ் பாட்டிலாம் இருக்குதா? ஏம்பா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோம், வா இத வந்து படி. சைனா நாட்டு மருந்து மேல படிய. 120 சைனா. ஒண்ணு புரியலையாப்பா? இவருக்கு வயசு 120, சைனால இருந்து வந்துக்கிறாரு. வயசு 120, சைனால இருந்து வந்துக்கிறாரா? என்னப்பா சொல்ற? யோ ஓயாம சொல்லிருப்பாங்க, அந்த ஆளுக்கு 120 வயசு. எப்படிங்க நம்பவே முடியலங்க? நம்பியா? அவர் எத்தனை வந்த மருந்த குச்சாக்கா 120 வருஷம் வாழலாமா? உண்மையாவே பெருசா? ஆமாப்பா உண்மையாதான்பா. மண்டியில போறான் அவன. என்ன தமிழ் பேசுறாரு சைனாக்காரு? சாரிப்பா தெரியாம பேசிட்டேன். டேய் திட்டு கொட்டுங்களா? ஏதோ கேள்ட்டு கூட்டு வந்து வச்சுன்னு ஏமாத்துறீங்களா? மாப்பிள்ள இவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சே. ஏம்பா நீ வாங்க தேவல போப்பா. ஃப்ராடுங்க, எப்படி ஃப்ராட் பண்றாங்க பாரு. யோ உனக்கு அறிவு இல்ல உனக்கு? யோ இப்பதானே தமிழ்ல பேசுனா, அப்படியே ஒரு அப்பா அப்படின்னா தலை திரும்பி போடும். என்னப்பா அடிக்கிறதுக்கு வராங்க? அடிக்காம கொஞ்சம் வாங்களா? நோ கம்முன்னு போன. ஃப்ராடுங்க, மூஞ்சிகளை பாரு எப்படி ஏமாத்துதுங்க பாரு. யோ அதான் உசராயிட்டல போயா, சும்மா கத்திங்க அடிக்கிற. இந்த வாயை வைத்தம் பாரா எம்மன் பெருசுக்குது. உனக்கு ரவுண்டுக்குதா? இப்போ ஒழுங்கா போறியா கழுத்துக்கு அடிக்குவா? டேய் ஃப்ராடுங்களா, இருடா உங்களை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். மாப்பிள்ள போலீஸ் சொல்றாங்களா? இது போல எவ்வளவோ வேலை நடக்குது, போலீஸ் வந்து எதனா பஞ்சானா ஊர்ரா. அப்பா நான் கரெக்டா நினைச்சேன்னா கடன் முடிச்சுனே, உன்னால தாண்டா காலைல வந்து கஸ்டமர் போயிடுச்சே. சாரிப்பா. தமிழ்ல மட்டும் பேசுனா தலை திருப்பிடுவேன். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்து தொழிலாளி. கம்முனியா? அடடா அடடா, என்னப்பா இத ஜூஸா? ஜூஸ் இல்லங்க, 120 வருஷம் வாழ்றதுக்கு மருந்து. 120 வருஷம் வாழலாமா? என்னப்பா சொல்றா? இங்க பாருங்க, இவரு சைனால இருந்து வந்துக்கிறாரு. இவரு வயசு 120 தெரியுமா? இவரு நான் பாத்துக்கிறேன். என்னடா இது, இந்த ஆள் வேற ஊர் தானே? அப்படின்டா சொன்னா. போன வாரம் மாரியத்தம்மன் கோயில் கூழ் ஊத்தும் போது கருவாட்டு குழம்பு நீ தானே கேட்டா? கரெக்டா சொல்லிட்டியாப்பா. டேய் கோயில் கோயிலா அலையரும் பொழுதுடா, இவனை போய் புச்சுன்னு வந்துக்கிறியாடா? ஏன்பா இவரு எனக்கு நல்லா தெரியும்பா. இவரு போய் இங்க உட்கார வச்சுக்கிறீங்க. அதான் உனக்கு தெரியல, நீ கும்மன் போ. நாடு ரொம்ப கெட்டு போச்சே. நோ அத்தோர எங்க மாமா வீட்டுல கூழ் ஊத்துறாங்க, வந்து குடிச்சிட்டு போ. அதுதான்பா கருவாடு பத்திரம். வாழை கருவாடா போட சொல்றேன்னா நீ வந்துரு. அவனே இருப்பேன். யோ ஒழுங்கா எழுந்துரு. என்னப்பா நல்லாதான் நடிச்சுங்கிறேன். டேய் நான் உன்னை இங்க கூடும் போது நீ வேற ஊர் தான் சொன்ன, இங்க வந்து எல்லா கோயில துண்ணுக்குற. ஊரு வேற ஊர் தான்பா, கோயில் கோயிலா போது என் பழக்கம். மாப்பிள்ள இது ஒர்க் அவுட் ஆகுது போலிக்குதுரா, ஊடு ஊடா கூட வாங்கி துண்ணுப்பான் போலிக்குதுரா. என்னப்பா வக்கட்மா வேணாவா? உக்காரியா இருமாப்ல, வேற எவனாவது வரானா பாக்கலாம். ஏப்பா ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் கொடுப்பா. சார் இது ஜூஸ் இல்ல, சைனா நாட்டு மருந்து. சைனா நாட்டு மருந்து. அது என்ன பண்ணா? இவரு 120 வயசு வரைக்கும் வாயிறாருன்னா இந்த மருந்து தான் காரணம். 120 வருஷமா இவரா? ஆமாம்பா, சைனால இருந்து வந்துக்கிறாரு. ஏய் ஆட்டு மாட்டா கொழாப்புட்டு போச்சுடா இதுவும். ஏய் நீதானா? ஆனா நான் தான். மாப்பிள்ள வெறுப்பா இது மாப்பிள்ள, அவனை அச்சு போட்டுலமா மாப்பிள்ள. ஏம்பா என் ஃப்ரெண்டுப்பா, இவனை உட்கார வச்சுக்கிறீங்க? ஏன்பா இந்த மூஞ்சி தப்பா சைனாக்கார மூஞ்சி மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சோம். இந்த ஆளு ஏடோ ஓடமா போயின்னுக்கிறான்பா. அவனும் நானும் ஸ்கூல் ஃப்ரெண்டு தெரியுமா உங்களுக்கு? ஸ்டூல் ஃப்ரெண்டா? ஒரு ஆள் ஸ்டூல் வியாபாரம் பண்ணியிருந்தாங்களோ? ஸ்டூல் இல்லப்பா ஸ்கூல். என்னடா பேசுற அரப்பல் மண்டியா? ஏன்பா உன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் அப்புறம் பேசிக்க, இங்க வியாபாரம் நடக்கணும், நீ போ. என்னது இது மஞ்சள் மஞ்சளா இருக்கு? என்னதுங்க இது? 120 வருஷம் வாழ்றதுக்கான மருந்து. 120 வருஷம் வாழலாமா? என்னப்பா சொல்ற? சாட்சிக்கு சைனாக்காரே இருக்கிறாரு, பாத்துக்கோ. இது சைனாக்காரா? என்னங்க உங்களுக்கு 120 வயசா? ராசேஷியா என்ன பேசுறாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மருந்த வாங்கி கூடி அவரை போல 120 வருஷம் வாழ்வேன்னு சொல்றாரு. அப்படியா? உண்மையா வாங்க? யோ இங்க பேசியா, அந்த ஆள் கிட்ட நேத்திக்கா பேசினீங்க, அவனுக்கு தமிழே தெரியாது. அப்படியா? எவ்வளவுங்க இது? எவ்வளோன்னு சொல்றதுக்கு முன்னால இதை எப்படி சாப்பிடணும்னு சொல்றோம், கேட்டுக்கோ. எப்படி சாப்பிடணும்?
பசும்பால் தண்ணி கலக்காத பசும்பாலை காய வச்சு அதுல தினமும் ஒரு டீஸ்பூன் ஊத்தணும். ஒரு டீஸ்பூன் ஊத்தி குச்சிடி இதே போல சாப்பிட்டு வந்தனா 120 வருஷம் ஆயுவேன். சூப்பருங்க. எவ்வளவுங்க இது? 500 ரூபாய். இந்தாங்க 2 கொடுங்க. 1000 ரூபாய் கொடுங்க. சொன்னத கவனம், பசும்பால் தண்ணி கலக்காத பால். இன்னைக்கு ஒரு மாடை பிடிச்சி வளர்க்குறேன். மாப்பிள்ள எப்படியோ 2 பாட்டில் வித்தாச்சு. ஏன்பா என்னப்பா அநியாயம் பண்றீங்க? ஒண்ணுமே புரியல. நாங்க அநியாயம் எல்லாம் பண்ணல, மத்தவங்கள வாழ வைக்கிறோம். என்னது இது? இத சாப்பிட்டா 120 வருஷம் இருப்பானா? அது இருக்கிறாங்களோ இல்லையான்னு தெரியாது, ஒரு நம்பிக்கை. புரியலையா? இது என்னது? அதை சொல்லு முதல்ல. கலர் தண்ணி. வெறும் பச்சை தண்ணியா? இதை குடிச்சா எப்படி 120 வருஷம் இருக்க முடியும்? இத சாப்பிடுறவங்களுக்கு நம்ம 120 வருஷம் வாழ்வுன்னு தெம்பு இருக்குல்ல, அதுவே அவங்கள வாழ வச்சிரும். அடா பாவீங்களா, அதுக்கு இந்த பச்சை தண்ணி 500 ரூபாய்க்கு விப்பீங்களா? யோ நாங்க மட்டும் ஏமாத்துற மாதிரி இருக்குதா? உலகத்துல எல்லா பையனும் தான் ஏமாத்துறாங்க. உண்மையாவா சொல்றா? நாங்கன்னா பொய்யா சொல்ல போறான்? இது போல தொழில் பண்ணி அவன் கோயிட்டீஸ்வரன் ஆயினுக்கிறான். ஓ, இது மாதிரி மக்களை ஏமாத்துறது தப்பு இல்லையா? ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாத்திக்கினே தான் இருப்பான், தப்பே இல்லை. கரெக்டா தான் சொன்னேன். ஏய் மண்டியா வரலையா? நீ போ, ராத்திரி சிவன் கோயிலுக்கு வர. இவன் தெத்தரா அழிவா மொழிக்குது. ஏந்திரியா, நீ போயா, போ, இப்பயே போய் துண்ணு போ. மாப்பிள்ள சைனாக்காரன் எப்படி பண்ணிட்டான்? சரி விடு, நாளைக்கு அவனா கருப்பா இருக்கணும் கூட்டணும் வந்துட்டு ஆப்பிரிக்காக்காரன் உட்கார வச்சிடலாம். சரி மாப்பிள்ள. நிறைய ரகரகமான பட்டாசுகள் நிறைய இருக்குங்க, குவிஞ்சு இருக்குங்க. 80% டிஸ்கவுண்ட் தரத்துக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதாங்க. என்ன பண்ணணும்? கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணணும். கால் பண்ணிட்டு பட்டாசை புக் பண்ணுங்க. இந்த தீபாவளியை ஹாப்பியா கொண்டாடுங்க. ஸ்ரீ கற்பகபிரியா பைரவ பார்க்கின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அப்ப நீங்களா சொல்லுங்கப்பா.